திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பலத்த சூறைக்காற்றால் முறிந்து சேதமடைந்துள்ளதால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நேற்று மாலை மற்றும் இரவு பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. இதில் சுமார் 30 நிமிடத்திற்கு மேல் பெய்த இந்த மழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் இந்த பலத்த சூறைக்காற்றில் முறிந்து சேதமடைந்தது. இதன் மதிப்பு சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலாகும். அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராயம்பாளையம், சின்னேரிபாளையம், கருமாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆங்காங்கே சுமார் 10 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பயிரிட்டு வரும் 2 வாரங்களுக்குள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது வீசிய இந்த பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழையில் நேந்திரன் வகை வாழை மற்றும் செவ்வாழை இந்த வகை மரங்கள் முற்றிலுமாக முறிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் இதனை பயிரிட்ட விவசாயிகள் சுமார் 50 லட்சத்திற்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.